திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் தைப்பூச தேரோட்ட விழா 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலக அம்பலவன தேசிய பரமாச்சார் சுவாமிகள் முன்னிலையில் தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். விக்னேஷ், திருவிடைமருதூரில் மகாலிங்க சுவாமி கோயிலில் தைப்பூச தேரோட்ட விழா தொடங்கியிருக்கிறது. இந்த கோயிலின் சிறப்பம்சங்கள் என்ன? மேலும் இந்த கோயிலில் எவ்வளவு பக்தர்கள் எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணகிரி. பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் சிறப்பு ஸ்தலமாகவும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானதாகவும் விளங்கும் திருவிடைமருதூர் அருள்மிகு பிரகத் சுந்தர விஜயாம்பிகை சமேத மகாலிங்க சுவாமி திருக்கோயில் 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய தைப்பூச பெருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு விசேஷ வாகனங்களில் சிறப்பு பூஜைகளுடன் சுவாமி, அம்பாள், விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்கள் திருவீதியுலா காட்சி நடந்தேறி வருகிறது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருத்தேரோட்ட திருவிழா இன்று காலை முதல் கோலாகலமாக நடந்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் வேறு எந்த கோயில்களிலும் இல்லாத தனி சிறப்பாக இந்த திருக்கோயிலில் விநாயகர், முருகன், சுவாமி, அம்பாள், சண்டிகேஸ்வரர் என 5 தெய்வங்களுக்கும் தனித்தனி பிரம்மாண்ட தேர் வடம் பிடிக்கும் நிகழ்வானது காலை முதல் நடந்தேறி வருகிறது. விநாயகர் பேர் 50 அடி உயரத்திலும், முருகன் பேர் 54 அடி உயரத்திலும், சுவாமி பேர் 86 அடி உயரத்திலும், அம்பாள் பேர் 56 அடி உயரத்திலும், சண்டிகேஸ்வரர் பேர் 36 அடி உயரத்திலும், சுமார் 500 டன் கொண்ட பிரம்மாண்ட சுவாமி பேர் உள்ளிட்ட பஞ்ச ரத தேர்கள் சிறப்பு அலங்காரத்தில் செய்யப்பட்டு இந்த தேர் வடம்பிடிக்கும் நிகழ்வானது திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவன தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் திரு முன்னிலையில் இன்று காலை முதல் நடைபெறி வருகிறது. இந்த நிகழ்வில் திருவாரூரை ஆதீன பட்டவை தம்பிராம் சுவாமிகள், தயானந்த சரஸ்வதி மடத்தினுடைய சுவாமிகள் மற்றும் மடத்தின் நிர்வாகிகள், தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் கோவை செழியன், திருவிடைமருதூர் பேரூராட்சி துணை பெருந்தலைவர் சுந்தர ஜெயபால், அதிமுக நிர்வாகி எம்ஜிஆர் சதீஷ்ராஜ், பாஜக பொறுப்பாளர் சாமுவேல் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இடைமருதா மகாலிங்கா எனும் விண்ணகரும் கோஷங்களோடு தேரினை வடம் பிடித்து இயேசு வழிபாடு நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு பணிகளில் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின்படி திருவிடைமருதூர் டிஎஸ்பி ராஜு, திருவிடைமருதூர் காவல் ஆய்வாளர் ராஜா உள்ளிட்ட தலைமையில் 11 காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார், தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர், சுகாதாரத்துறையினர், பேரூராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் 4 வீதிகளிலும் 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகளும் மும்முரமாக நடந்து வருகிறது. பக்தர்களின் நலனுக்காக பல்வேறு இடங்களில் அன்னதானம், நீர்மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ந்து கோயிலின் 4 வீதிகள் வழியாக திருத்தேரோட்டம் நடந்து இன்று மாலை 6 மணி அளவில் மீண்டும் நிலைக்கு வந்தடைந்து வானவேடிக்கையுடன் தீபாராதனை நடைபெறுகிறது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நாளைய தினம் தைப்பூச விழாவை முன்னிட்டு பஞ்ச மூர்த்திகள் அந்த காவிரி ஆற்றில் எழுந்தன. தைப்பூச மகா தீர்த்தவாரி உற்சவமும் நடக்கிறது. கிருஷ்ணகிரி. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.